நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். உன் நாட்கள் பெருகும், ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். மனிதனுடைய ஆயுச நாட்கள் 70 வருஷமும் பலத்தின் மிகுதினால் 80 வருஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார். அந்த காலத்திலேயே இப்ப ஆயுச நாட்கள் குறைந்து கொண்டே வருகிறாரு. ஆனால் உன் ஆயுச நாட்கள் நீடித்திருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கான ஆலோசனை தருகிறார். நீங்க வியாதிப்பட்டு பலவீனப்படும் போது என் ஆயுசு முடிந்துருமோன்னு பயம் வந்துடும். இன்னொரு 10 வருஷம் கூட்டி கொடுத்தா நல்லா இருக்குமே, ஆயுச நாட்கள் பெருகனா நல்லா இருக்குமே, என் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அவங்களுக்கெல்லாம் நான் ஜெபிக்கணும், அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படுவதை பார்க்கணும் அப்படின்னு ஒரு நல்ல இருதயம் இருக்கும். அப்ப ஆயுச நாட்கள் பெருகிறதுக்கு என்ன செய்யணுமா? என்னாலே உன் நாட்கள் பெருகுன்னு கர்த்தர் சொல்றார். உன் ஆயுசன் வருஷங்கள் விருத்தி ஆகும். அப்ப ஆயுச நாள் விருத்தி ஆகும்னா என்ன பண்ணணும்ன்றதை ஆண்டவர் சொல்றார். நீங்க எபேசியர் 6 அதிகாரத்துல வாசித்த பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லும் போது, பிள்ளைகளே உன் ஆயுச நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் தாயையும் தகப்பனையும் கன பண்ணுவாயாக. பெற்றோரை நீங்க கனப்படுத்தி சந்தோஷமா வச்சீங்கன்னா உங்களுடைய ஆயுச நாட்கள் பெருகும்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப உங்களுடைய அப்பா அம்மாவை நேசிக்கிறீங்களா? தாய் தகப்பனை கீழ்ப்படுகிறீங்களா? வயதான காலத்துல அவங்கள அசட்டை பண்ணி அவங்களுடைய வார்த்தை கனப்படுத்தாம அவங்கள ஒரு ஓரமா உட்காருன்னு சொல்லி மனதை வேதனைப்படுத்துறீங்களோ? யோசித்து பாருங்க. உங்களுடைய பெற்றோர் உங்க வீட்டுல இருந்தீங்கன்னா, ஒருவேளை வயதானவங்களா படுக்கையில இருந்தா கூட அவங்கள அன்பா வைத்துக் கொள்ளுங்க, அவங்க மேல பாசம் காட்டுங்க, அவங்கள சந்தோஷமா வைத்துக் கொள்ளுங்க. அது உங்களுடைய ஆயுச நாட்களை பெருக பண்ணும். அப்புறம் ஆண்டவர் ஆயுச நாளை பெருக்க முடியும்னு அவரே வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப தாய் தகப்பனை கீழ்ப்படியாம தாய் தகப்பனுடைய உள்ளத்தை காயப்படுத்தினா உங்களுடைய ஆயுச நாட்கள் குறைந்து விடும் என்ற அர்த்தம். அதனால நீங்க வியாதியில் இருக்கீங்களா, படுக்கையில இருக்கீங்களா, உங்களுடைய பெற்றோரை நீங்க சந்தோஷமா வச்சிருந்தீங்களான்னு சிந்திங்க. அவங்கள காயப்படுத்தியிருந்தா உடனே அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. நீங்க வீண் பிடிவாதம் பிடிச்சு அதுதான் காரணம் எல்லாம் சொல்லாருங்க. அவங்க இப்படி இருக்கட்டுமே, இன்னும் கொஞ்ச நாள் வாழ போறாங்க. நீங்க போய் உங்களை தாழ்த்தி அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி அவங்கள சந்தோஷப்படுத்துற காரியம் செய்யுங்க. வியாதி சுகமாயிரும், ஆயுச நாட்கள் நீடித்திருக்கும். கர்த்தராலே அது நடக்கும். இதெல்லாம் செய்யாம மருந்து மாத்திரைக்கு ஆஸ்பத்திரிக்கு ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்கா பணம் செலவு பண்ணி நீங்க பெரிய பலனை பார்க்க முடியாது. வசனத்துக்கு கீழ்ப்படியும் போதுதான் அற்புதத்தை நீங்கள் பார்க்க முடியும்.